ஏர்ஃபிளிக் புரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in. உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் சினிமாவின் தங்க மகன் நம்மளுடைய பொன்னியின் செல்வன் அவர்கள் ஜெயம் ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Can we have you on the stage, sir? பொன்னியின் செல்வன் அவர்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய நட்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நண்பர், அவருடைய திரைப்படம். ஒரு நண்பராக எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறது நட்பு மட்டும்தான். அந்த கஷ்டத்தை எனக்கு கஷ்டப்படாமலே கொடுத்துட்டாரு தீரஜ். எப்போ எந்த ஒரு உதவியா இருந்தாலுமே அங்கே வந்து நிற்கக்கூடிய ஒரு சில பேர் எனக்கு இருக்காங்க லைஃப்பில். அதுதான் என்னுடைய கிராட்டிடியூட், நான் லைஃப்க்கு காட்டுற கிராட்டிடியூட். அதில் இது ஒன்று. உங்களுக்காக நான் என்னைக்கு வேணால் வருவேன். நீங்கள் எனக்காக நிறைய தடவை வந்திருக்கீங்க. இந்த மனசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மனசு இன்னைக்கு சினிமா பக்கம் திரும்பி இருக்குன்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு நல்ல இன்சிடென்ட்ஸ். எனக்கு வந்து நீங்கள் ஒரு கோஸ்டாராகவும் என்னைக்காவது ஒரு நாள் வருவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வாங்க, ப்ளீஸ் கம். நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீட் ஆஃப் யூ ஆஸ் ஆல்வேஸ். கோஸ்டராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனுடைய ட்ரெய்லரா இந்த ஈவென்ட்ல இப்பவே அவர் காமிச்சாரு. கூடிய விரைவில் அந்த படத்தையும் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ பட் வெரி கியூரியஸ், இந்த படம் கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஃபரல் இருக்கிறனால நீங்க சின்ன வயசுல ரொம்ப பார்த்து ரசிச்ச கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஓகே, இங்க வந்து நிறைய 90s 2K கிட்ஸ்லாம் நிறைய இருக்காங்கல்ல. நம்ம கொஞ்சம் 80s கிட்ஸு. அதனால நான் பார்த்து ரொம்ப ரசிச்ச ஒரே கார்ட்டூன் வந்து டாம் அண்ட் ஜெரி தான். சாப்பிடும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி, காலைல எந்திரிச்ச உடனே, படிக்கிறதுக்கு முன்னாடி, படித்ததுக்கு அப்புறம், கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி, கிரிக்கெட் ஆடுறதுக்கு அப்புறம் டாம் அண்ட் ஜெரி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதில். சரி, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய மகனை பத்தியும் கேட்டாகணும். அவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய கார்ட்டூன் கேரக்டர்ஸா எது இருக்கு? அவனுங்க எல்லாத்தையும் பார்க்குறானுங்க, ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, டீட்டெயில் பண்ணுறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது இந்த பென் 10 பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சீசனில். அதுக்கப்புறம் அதை மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ஆனிமே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? சரி, ட்ரெண்டில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்காங்க. பட் நல்ல இதுதான் பார்க்குறாங்க, நல்ல மேக்கிங் நல்லா இருக்கிறது தான் பார்க்குறாங்க. சரி, இந்த ஒரு விஷயத்த இந்த மேடையில் நான் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு திருப்தியாகவே இருக்காது. நீங்கள் போகக்கூடிய ரீசெண்டாக போகக்கூடிய மேடைகளில் அப்படியே ஒரு பாட்டு போட்டால் ஒரு நடன புயலாகவே மாறிடுறீங்க. எங்களுக்காக இங்கே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நாட்டு வைப்பு மாதிரியே 2 நண்பர்கள் சேர்ந்து ஒரு 2 ஸ்டெப்பு போட்டால் அப்படியே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சாய்ராம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹலோ, பெரிய தேங்க்ஸ். நிறைய நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஈவெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அண்ட் இந்த மாதிரி விழாக்களும் நடக்கிறதுனால அவங்க வந்து போர் அடிக்க வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்த டைமை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது திருப்பி போனால் கிடைக்காது. ஸோ பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். அப்பப்போ படிங்க. ஐயோ ஐயோ. ஓகே சார், அந்த மைக்கை வாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக 2 ஸ்டெப்ஸ் சார். கண்டிப்பாக. நாம் இங்கே வந்துட்டு
வித்யாசாகர் சார் பத்தி பேசலன்னா எப்படிங்க? நீங்க Sir, please. கேட்கவே இல்ல. நீங்க இல்ல சார், நீங்களே கேட்காட்டியும் நான் சொல்லிடுவீங்க, மறக்கவே முடிச்சிட்டு மாட்டேன். கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சார். சார், சின்ன வயசுல இருந்து உங்கள் பாடல்களை வந்து கேட்டு கேட்டு வந்து வளர்ந்தோம் சார். நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க மெமரியில இருக்கு. டியூனோட, லிரிக்கோட, சிங்கர்ஸ் யாரு பாடினான்ற அளவுக்கு டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல யங்ஸ்டர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிறைய இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுங்க சார். பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் நான் சொல்லிட்டே இருந்தேன் அவர் பக்கத்தில் உட்காந்து. அண்ட் ரியலி ஹாப்பி டு பி இன் திஸ் ஃபங்க்ஷன் விட்னஸிங் யுவர் ஒண்டர் ஆன் ஸ்க்ரீன். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் டபுள் டக்கர் படம் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, இவருக்குன்னே எழுதின டைட்டில் அது டபுள் டக்கர். ஏன்னா டாக்டர் ஆக்டர் டபுள் டக்கர், இவர் வேற ஒரு காம்பினேஷன் இவர். சார், நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுடைய இளம் பருவத்துல இருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசை எப்பவுமே இருந்திருக்கு அப்படின்னு. அவருடைய பிளேலிஸ்ட் எப்பவுமே டாப் ப்ரையாரிட்டில இருக்கக்கூடிய பாடல்கள் பத்தி சொல்லாமா? அது நிறைய இருக்குங்க. வண்டியில போகும்போது ஒரு டாப் ப்ரையாரிட்டி இருக்கும், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாப் ப்ரையாரிட்டி இருக்கும். சரி சார், அப்ப நான் ஒவ்வொரு சிச்சுவேஷனா சொல்றேன், அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பாடல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வேகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அர்ஜுனரேல்லு ஹரிச்சந்திரன் சொல்லு. சார், திடீர்னு அப்போ குறுக்க இந்த கௌஷிக் வந்த மாதிரி ஒரு லவ் வருது சார், உங்க வைஃப் வராங்க. மலரே நாமா ஏன் பாட வராதுப்பா, என்னப்பா இப்படி சார் ஆனா நல்லா பாடுறீங்க சார். மலரே ஆட் பண்ணிட்டாரு சார். மௌனமா. அடுத்ததாக உங்களுடைய மகனை பாக்குறீங்க, பயங்கரமா ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பயங்கர எமோஷன்ஸ் வருது. என்னோட மகன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கீங்க சார். சாரி சார், இதுக்கு மட்டும் நீங்க என்ன மன்னிக்கணும். எங்களுக்குன்னே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பாடல் ஒன்று இருக்கு, செதுக்கப்பட்ட பாடல் குறும்பா குறும்பான்னு. அதை மட்டும் நான் இமான் அவர்களுக்கு கொடுத்துட்றேன் சார். சாரி சார். ஆல்ரைட் சார், ரொம்ப அமைதியா என்ன வாழ்க்கடா இது அப்படிங்க பீஸ்ஃபுல்லா உட்காந்துருக்க ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நீங்க கேட்கக்கூடிய பாடல் அவருடைய இசையில. அவருடைய இன்டர்வியூ கேட்பாங்க அந்த மாதிரி. அவருடைய பாடல்கள் எப்பவும் கேட்பேன். அந்த ஒரு அமைதி அவர்கிட்ட வந்து அது ஐ திங்க் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க ஃபுல்லாக கற்றுக்கிட்டவங்க இசையை. அதில் வந்து அவர் வந்து ஒருத்தர். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். இன்னி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். இறுதியாக அவருடைய பாடல் இருந்து அவருக்கே நீங்க டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாடலா அது என்னவாக இருக்கும்? இல்லை, ஒவ்வொன்றா செதுக்கி சொல்ல முடியாது, யோசிச்சு சார். நான் உங்க ஃபேன் சார், எவ்வளவுதான் சார். ஆல்ரைட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் மொமெண்டா அது இருந்திருக்கு. சரி, இப்போ அந்த ஃபேன் மொமெண்ட் எனக்கும் வேணும் சார். உங்களுடைய டான்ஸ் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் சார். கேன் வி ஹேவ் தி ட்ராக் ப்ளீஸ்? ஆடணுமா வேணாமா? ஆடணும் இல்லையா? அவர் சொல்லி கொடுத்தா நான் அதே ஸ்டெப் ஆடுறேன். ஓகே சார், எங்களுக்கு டீலிங் பிடிச்சிருக்கு. டிஜே தமிழ் ஒரு ட்ராக் போடுங்க பார்க்கலாம். sir, thank you very very much. புடிச்சிருந்ததா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்? குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆர்ஃபிளிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் டபுள் டக்கர் வரும் ஏப்ரல் 5 முதல் திரையரங்குகளில். Anbulla Girias, இது நம்ம family. SA College of Arts and Science. For admissions visit www.saces.ac.in.